நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் கடந்த 5ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் படம் தக் லைஃப். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் உருவானது என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தக் லைஃப் படத்தினை கர்நாடகாவில் தடை செய்வோம் என கன்னட அமைப்பினர் போராட்டம் செய்தனர். இதுகுறித்து பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள், நான் பேசியது தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்பேன். ஆனால் நான் பேசியது எனக்கு தவறாக படவில்லை. அதனால் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறினார். மேலும் தக் லைஃப் படத்தினை கர்நாடகாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்றும் கூறிவிட்டார். இந்த நிலையில் நடிகரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சீமான் அவர்கள் நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தது இணையத்தில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் சரத்குமார் அவர்களிடம் இது பற்றி நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதிலில், அது ஒரு திரைப்பட விழா. அதில் மொழியை பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதற்காக பேசினார் என்பதும் புரியவில்லை. தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்பதற்கான ஆதாரம் அவரிடம் இருக்கா என்பது தெரியவில்லை. மேலும் தான் ஆராய்ச்சியாளர் இல்லை என்பதையும் கமல் கூறிவிட்டார். இந்த நிலையில் தமிழ் பற்றாளர்களான திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சீமான் மட்டுமே இதை பற்றிய கருத்துக்களை பதிவிட்டு உள்ளார் என்று கூறிய சரத்குமார் அவர்கள், தமிழ் வெறி இருப்பது தவறில்லை. ஆனால் தமிழ் மொழியில் இருந்துதான் பிற மொழி வந்தது என்பதை ஆராய்ச்சியாளர்கள்தான் சொல்ல வேண்டும் என்று சரத்குமார் அவர்கள் கூறியுள்ளார்.